டெல்லி கேபிட்டல்ஸ் போன சீசன்ல ஆல்மோஸ்ட் கடைசி ஒரு பிளே ஆஃப் போற தருவாயில நிறைய மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு சைட்ல பவர் ஹவுஸா பேட்டிங் வச்சிருக்க எல்எஸ்ஜி அவங்களும் வந்து இந்த சீசன்ல நாங்களும் இருக்கோண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்திருக்காங்க. ஒரு சைட்ல பார்த்தா டிசி, ஒரு சைட்ல பார்த்தா எல்எஸ்டி. இவங்க 2 பேர்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குன்னு ஸ்வாட் அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எல்எஸ்டி அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க. எக்கானா ஸ்டேடியம்ல தான் மேட்ச் நடக்குது எல்எஸ்டிக்கும் டிசிக்கும். ஃபர்ஸ்ட் எல்எஸ்டியோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துலாம். அதர்சன் ப்ரோ, எல்எஸ்டியோட ஸ்ட்ரென்த்தா நீங்க என்ன பாக்குறீங்க? எல்எஸ்டியோட ஸ்ட்ரென்த் நான் என்ன பாக்குறேன்னா, ரிஷப் பந்த் தான் நான் பாக்குறேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து அவரு என்னதான் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் இந்த டீம்ல இந்த வாட்டி ஏதோ அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. அது மெயினா நான் ஒரு ஸ்ட்ரென்த்தா பாக்குறேன். இன்னொன்னு வந்து ஜாஸ் இங்கிலீஷ வாங்கியிருக்காங்க. ஆனா அவர் வருவாருன்னு தெரியல. வந்தாருன்னா மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது நம்பர் 3, நம்பர் 4 ஸ்பாட். நிக்கோலஸ் பூரா நம்பர் 3 ஆடினாருன்னா இவர் நம்பர் 4 ஆடுவாரு. இல்லைன்னா இவர் அப்பன் வந்துகிட்டு அவரை வந்து டவுன் ஆட்ல ஆட வச்சிருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் ஹெவியா இருக்கும் பேட்டிங் லைன். பட் என்ன ஆகும்னா ஃபுல் ஃபாரின் ஸ்லாட்டுமே பேட்டிங் பொசிஷன்ஸ்க்கே கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுறான். மற்றபடி அப்படி பண்ணாங்கனாலும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் டீம். அதை நான் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா பாக்குறேன் என்ன பொறுத்த வரைக்குமே. ஸ்ட்ரென்த் அதே தான் ஆல்சன் ப்ரோ சொன்ன மாதிரி மெயின்லி அவங்க பேட்டிங். நீங்க டாப் 6 எடுத்து பார்த்தாலே அந்த ஒரு பேட்டிங்கே ஒரு இவர் ஒரு மாதிரி கடப்பார பேட்டிங் வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபாரின் பிளேயர்ஸோட ஜாம் பேக்டா இருக்காங்க. மார்ஷ் இருக்காரு, மார்க்ரம் வேணும், அவங்க பிரெட்ஸ்கேவா ஆடிடலாம். அவங்களுக்கு என்னன்னா 4 ஃபாரினர் அவங்க பேட்டிங்கே ஆடி கீழே அவங்களுக்கு இந்தியன் பவுலர்ஸ் ஒரு 10 பவுலர் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்கள வச்சு கூட இது பண்ணி அவங்க 4 ஃபாரின் பேட்டர்ஸையும் ஆடலாம். ஏன்னா ஹசரங்காவும் உள்ள உங்களுக்கு. ஸோ பேட்டிங் ஹெவி. ரிஷப் பந்த் கண்டிப்பா எனக்கு என்னமோ இந்த சீசன் கண்டிப்பா ஃபார்முக்கு வருவாரு. அவர் ஒரு ட்ரெண்ட் மாதிரி செட் பண்ணிட்டாரு. ஒரு சீசன் அடிக்கலன்னா இன்னொரு சீசன் அடிப்பாரு. நீங்க 2018ல இருந்தே பார்த்தாலே ஒரு ட்ரெண்ட். ஸோ நம்ம இந்த சீசன் அடிப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலி ரிஷப் பண்டோட ஷார்ட் டிஸ் மேக்கிங் எப்படி இருக்க போகுதுன்னு வந்து மெயினா பார்க்கணும். ஏன்னா வந்து ரிஷப் பண்ட் வந்து லாஸ்ட் 2 சீசன் வந்து அவரோட மேக்ஸிமம் டிஸ்மிசல் பாத்தீங்கன்னா அந்த மிட் விக்கெட் ரீஜன்ல தான் இருந்திருக்கு. கடை சுத்தி அவுட் ஆறு. இந்த சீசன் ஒரு ஷார்ட் மேக்கிங்க பார்க்கணும். ஓவரால் ஒரு டாப் 6 ஒரு மாதிரி ஜாம் பேக்டா இருக்கு. உங்களுக்கு ஒரு குட் டேனா எல்லாருக்கும் இவங்களுக்கு நீங்க ஹைப் பண்ண மாட்டேங்கிறீங்க 300. இந்த பேட்டிங்க்கு கண்டிப்பா 300 எபிலிட்டி இருக்கு. ஷோரா உங்களுக்கு இருக்கு. உங்களும் அந்த லிஸ்ட்ல வருவாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரென்த் அவங்களோட டாப் 6 அவங்களோட பேட்டிங் தான். நீங்க சொன்ன மாதிரி நானும் பார்த்தேன். நம்ம பிரிஸ்கேவோட பேட்டிங் நோலுக் ஷாட்லாம் எடுத்த மாதிரி பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து எல்எஸ்டிக்கு என்ன வீக்னஸா நீங்க பாக்குறீங்க? நீங்க 2 பேர் சொல்றீங்க ஃபர்ஸ்ட். ஆல்சன் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா எல்எஸ்டியோட மெயின் வீக்னஸா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். அவங்களோட ஸ்பின்னர்ஸ் நான் பாக்குறேன். ஏகனா ஸ்டேடியம் எவ்வளவு அளவுக்கு டேன் ஆகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரவி பிஸ்னை போட்டு செதுக்கி எடுத்திருப்பாரு ஒரு சீசன்ல அந்த பிச்ல ஸ்பின்னர்ஸ் அவ்வளவு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்த பிச். பட் இப்போ திவிஸ் ரதி மட்டும் தான் இருக்காரு. அவருக்கு பார்ட்னரிங் பண்றதுக்கு ஏடன் மார்க்கும் ஒரு பார்ட்னரைமர் இருக்காரு. இல்லைன்னா மணிமார்க் சித்தார்த்த கூட உள்ளாடி கொண்டு வரலாம். ஆனா அது பத்தாது. அந்த பார்ட்னரைமர் இவங்க எல்லாம் பத்தாது. எனக்கு என்னமோ மறுபடியும் அவங்க ரெவியூஸ் பைபேக் பண்ணி இருந்திருக்கலாம், பண்ணல. ஸ்பின்னர் சைடு நான் வந்து ஒரு பெரிய வீக்னஸா பாக்குறேன். மிகப்பெரிய வீக்னஸா இருக்க போகுது. அந்த டேஞ்சரஸ் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் இந்த டீம்ல இல்லைன்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான் சொல்றேன் வீக்னஸா. வீக்னஸ் சேம் தான். ஹேவ் டு அக்ரி வித் ஆர்சன் ப்ரோ. ஏன்னா திக்வேஷ் ராத்தி நீங்க சொல்றீங்க அவர் தான் லாஸ்ட் இயர் ஸ்டாண்ட் அப் இருந்திருக்காரு. இப்ப வந்து அந்த யூபி லீக்னு நினைக்கிறேன். அந்த லீக்ல போட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லி அடிக்கிறாங்க. அவரை சொல்லி அடிச்சாங்க. ஒரு டிசம்பர் ஐ திங்க் நடந்துச்சு. அந்த லீக்ல வந்து ஹி வாஸ் நாட் கிரேட் பர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ஸ்பின்னர் உங்களுக்கு ஷாபாஸ் அகமது தான் வராரு. ஷாபாஸ் அகமது செகண்ட் ஸ்பின்னரை நம்ம கண்டிப்பா அது ஒத்துக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்னா அவங்க ஸ்பின்னரை பெட்டர் பண்ண வீக்னஸ் கண்டிப்பா ஸ்பின். ஒன்னொன்னு அவங்க பேஸ் பவுலிங்ல ஒரு வேரியேஷன் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா பவர் பிளேல கண்டிப்பா இந்த முகமது ஷமி, இந்த மயங்க் யாதவ் போடுவாங்க. சோ ஆவேஷ் கான் டெத்ல போடுவார். ஆவேஷ் கான் டெத்ல அவரோட மெயின் இது டெத் தான். பட் ஆனா அங்க வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் அவரோட எக்கானமி 11 இருக்கு. சோ ஆவேஷ் கான எவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணி அவங்க ஆட வைக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க பவுலிங் என்டையர்லி வீக் ரிலையன்ட் ஆன் முகமது ஷமி அப்படின்னு எனக்கு தோணுது. மயங்க் யாதவ் எவ்வளவு மேட்ச் ஆடுவாருன்னு யாருக்குமே தெரியாது. 2 மேட்ச் ஆடுவாரு. அடுத்து காலு குடிச்சுக்கிறோம், இல்லைன்னா முதுகுல இன்ஜுரி ஆயிரும். சோ 2 இன்ஜுரி கண்டிப்பா அவருக்கு வரும். ஏதாச்சும் ஒண்ணு வரும். பேர் நம்மளுக்கு தெரியும். சோ அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? மயங்க் யாதவ் இப்ப நெட்ஸ்ல பார்த்தா அவரோட ஒரிஜினல் பேஸே போட மாட்டேங்கிறாரு. நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 140, 150, 153 போட்டுக்க 135, 145 அந்த ரேஞ்ச்குள்ள தான் போடுறாரு. சோ அவர் வந்து அவரோட லைன் அண்ட் லென்த் எப்படி போடுறோம் அது வந்து டெஸ்ட் ஆகும். மயங்க் யாதவ் தான் இப்ப இனிமே தான் மயங்க் யாதவுக்கு உண்மையான டெஸ்ட் ஆகும். முகமது ஷமி நெக்கானா கேன் பி வெரி டெட்லி. ஏன்னா அவருக்கு எக்கான ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ விக்கெட் 2 ஓவர் அந்த சீமை வச்சு ஸ்விங்க வச்சு முகமது ஷமி கண்டிப்பா ரேட்டில் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆவேஷ் கான் எனக்கு அது ஒண்ணுதான். ஆவேஷ் கான் மட்டும் ஸ்டெப் அப் பண்ணிட்டாருன்னா அது ஒரு ஸ்ட்ரென்த்தா மாறும். இப்போதைக்கு இது அவங்களுக்கு ஒரு வீக்னஸ். அவங்க ஸ்ட்ரென்த்தா மாத்தணும். சோ அவங்களுக்கு பேக் எண்ட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பிரின்ஸ் யாதவ் இருக்காரு. பிரின்ஸ் யாதவ் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. பட் ஆனா அவங்க எந்த 3 பேசஸோட போக போறாங்க அது ஒரு மெயின் ரோல் பிளே பண்ண போகுது. யார பேக் பண்றாங்கன்னு அது ஒரு மெயின் ரோல் பிளே பண்ண போகுது. வீக்னஸ் என்டையர் பவுலிங்கா தான் நான் பாக்குறேன். ஒன்னும் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டீங்கன்னா எஸ் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் ஷமி வந்ததுல ஒரு லிட்டில் பிட் ஒரு ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. ஒரு ஷியோர் ஸ்டார்டர் கிடைச்சிருக்காரு உங்களுக்கு முகமது ஷமில. வீக்னஸஸ்
அவங்களுக்கு ஸ்பின் பவுலிங் அட்டாக் நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க கண்டிப்பா எடுத்தாகணும். குடகேஸ் மோட்டி வந்தா உங்களுக்கு அந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னும் கிடைக்கும், அந்த சைனாமேனும் போடுவாரு, எல்லாமே வச்சிருக்காரு. குடகேஸ் மோட்டி வந்தா ஐ திங்க் அட் நம்பர் 8 ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஸ்பின்னை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஓகே, நான் வென்யூவோட ஸ்டாட்ஸ் பத்தி எப்படி சொல்லிடுறேன். அதை வச்சு எக்கானா ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா. பேசிக்கா எக்கானா ஸ்டேடியம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஃபேவர் பண்ற ஒரு கிரவுண்டு. ஆனா ஸ்டாட்ஸ் பார்த்தோன்னா அது சொல்லல. 9 வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. நடந்த 22 மேட்ச்ல 9 வாட்டி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்கு. செகண்ட் பேட்டிங் 12 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 60% வினிங் ரேட் இருக்கு அந்த செகண்ட் பேட்டிங் அந்த டீமுக்கு. முன்னாடி கொஞ்சம் ஸ்பின் ட்ராக்கா இருந்த லக்னோ இப்போ பேட்டிங் ட்ராக்கா மாத்திட்டாங்க. அதிகம் அந்த பிச்சை வந்து ஹைதராபாத் கிரவுண்ட் மாத்திட்டாங்க. மோஸ்டா டாஸ் வின் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு மேட்ச் இங்க வின் பண்றாங்க அப்படின்ட்டு ஸ்டாட்ஸ்ல இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பவுலிங் தானா டாஸ் வின் பண்ணானே இல்ல பேட்டிங்கா? சொல்லுங்க ப்ரோ. அஜய் ப்ரோ, நீங்க தான் சொல்லணும் இதுக்கு பதில் அக்யூரேட்டா. எனக்கு தெரிஞ்ச எல்எஸ்டி வந்து அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனா அவங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். டெல்லி மாதிரி ஒரு டீமை வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆட விட்டுட்டு அவங்கள வந்து 200 ரன்னுக்கு மேல அடிக்க விட்டாங்கன்னா முடிஞ்சு சொல்லி அவங்க பவுலிங் ஷமியா டெஸ்ட் பண்ணி போறாங்க. மோஸ்ட் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி போறது எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ஈடுபாடு இல்ல. ஷமி ஒருத்தர் தான் இருக்காரு, ஷமி மட்டும் தான் போடுவாரு, ஷமியை தவிர யாரும் போட மாட்டாரு அப்படின்னு வரும்போது ஃபுல்லா வந்து டெஸ்ட் பண்ணி ஷமியை போடுறது ரொம்ப ஒரு பேக் ஃபயர் ஆகுமோ எல்எஸ்டிக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச எல்எஸ்டி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு 200+ ஸ்கோர் பண்ணி அதுக்கப்புறம் டிசியை வந்து கொஞ்சம் ஒரு ட்ரபிள் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, நானும் அதை தான் சொல்றேன். ஏன்னா எல்எஸ்டி வந்து அவங்களோட பேட்டிங் தான் ஃபுல்லா நம்பி இருக்கணும். ஏன்னா சிஎஸ்கே மாதிரி தான் எல்எஸ்டியுமே. அந்த பேட்டிங் எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு அவங்க பிளே ஆஃப்ஸ்குள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பவுலர்ஸ் நம்பி இந்த சீசன் அவங்களால விளையாடி போறது கஷ்டம். அடுத்த மெகா ஆக்ஷன்ல தான். ஏன்னா நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன்ல நல்ல பவுலர்ஸ் கிடைக்க போறது இல்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பேட்ஸ்மேன்ஸ் மேல தான் நம்பிக்கை வச்சு போகணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து எவ்வளவு தூரத்துக்கு ரன்னா ஏற்றி விட முடியும் அவ்வளவு தூரம் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரன்னை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கணும். அதான் நான் சொல்றேன். சேம் தான், பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் போய் ஆகணும். ஏன்னா வந்து இந்த சில டீம்ஸ் இருக்காங்க, ஒரு ஹைதராபாதா இருக்கட்டும், ஒரு லக்னோவா இருக்கட்டும், இந்த பேட்டிங் மட்டுமே வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் மெயின்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் போறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க பேட்டிங்க்கு லியான் வந்து கண்டிஷன்ஸை பார்க்கணும். உங்க கண்டிஷன்ஸை பார்த்துட்டு ரொம்ப கண்டிஷன்ஸ் ஒரு பேட்டிங் ஃபேவர் பண்ணுதுன்னா அவங்க பேட்டிங் எடுக்கலாம். அதாவது ஓவரா டாமினேட்டிங்கா பவுலிங் ஃபேவர் பண்ணுது. கண்டிஷன் வந்து உங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் இஃப் தே கான்ட் ஸ்கோர் அந்த ஒரு அவங்க அந்த நிலைமை வந்தா மட்டுமே அவங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் போகலாம். மற்றபடி இந்த ஐபிஎல் இப்ப கொடுக்குற ட்ராக்குக்கு இப்ப இருக்க கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஃபார் திஸ் டீம்லாம் நல்லது. இப்போ மார்க் ஓபன் பண்ணுவாங்க. இப்ப ஹிம்மத் சிங் ஒருத்தர் வராரு. அவரும் இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல 73 or 40 பால்ஸ் அடிச்சிருக்காரு. அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா நம்பர் 3 நம்பர் 4 அதுவும் பார்க்கணும் நம்ம வெயிட் பண்ணி. ஸோ டாப் 6 செட்டில் கண்டிப்பா உங்க பேட்டிங்ல தான் நம்பி பண்ணுவேன். இந்த சன்ரைசர்ஸ்க்கும் இதுதான். ஏன்னா உங்க பேட்டிங் தான் உங்களுக்கு இது. பவுலிங்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் உன்னாட்கட்டு பொய் பவுலிங் போடுற ஹர்ஷல் பட்டேல், ஜீசன் அன்சாரின்னு ஒரு ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. அவருக்கு இன்ஜுரி. சிவாங் குமார் அவருக்கு ஒரு பேக் இன்ஜுரின்றாங்க. வேற பவுலிங் வேற என்ன யாரு இருக்கா? வேற சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை. ஈஷான் மலிங்கா பிராக்டிஸ்ல பார்த்தேன் லாஸ்ட் இயர் 2 months நல்லா போட்டா அதை பண்ண முடியுமா தெரியாது. ஸோ இதுவே தான் லக்னோ. ஆவேஸ் கான் இன்ஜுரி ப்ரோனு, மயங்க் யாதவ் இன்ஜுரி ப்ரோனு. யார் அது அந்த ஸ்பின்னர் பேர் வர மாட்டேங்குது. அவரு வந்து இப்ப ஃபார்ம் சரியில்லை. ஷாபாஸ் அகமது 5th பவுலரா போக முடியாது. ஷமி ஒரு ஆள் பிரின்ஸ் யாதவ் ஆனா ஆட முடியாது. எங்க ஆடுவா? கண்டிப்பா அவங்க நம்ம ஆவேஸ் கான தான் ஆட வைப்பாங்க, ஸ்பாட் இல்ல. சோ இந்த மாதிரி டீம்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் போறது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். ஒரு 200+ போனா இந்த பவுலிங் வச்சு எப்படியாச்சும் டிஃபெண்ட் பண்ண பார்க்கலாம். எஸ்பெஷலி எக்கானா லாங் கிரவுண்டு. எக்கானா வந்து ஒரு கொஞ்சம் பெரிய கிரவுண்டு. ஸோ அந்த டைமென்ஷனை யூஸ் பண்ணி ஸ்பின்னர் வந்து மிடில் ஓவர்ஸ்ல ஒரு பிவோட்டல் ரோல் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. இஃப் தே பிளே கன்சிடரிங் ஃபார்ம் நல்லா இருந்தா கரெக்டான ஸ்பின்னர்ஸ் ஆடினா. எல்எஸ்ஜியோட ஸ்ட்ரென்த் பேசலாமா? முடிச்சிட்டீங்களா? சொல்லு நீ சொல்லு. எல்எஸ்ஜியோட மேஜர் ஸ்ட்ரென்த்தே பார்த்தோன்னா அவனோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்லாம் வண்டியா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. பேர்லாம் சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கான் ஆகாஷ் சிங் இருக்காரு, ஆவேஷ் கான் இருக்காரு, ஷமி, பிரின்ஸ் யாதவ், மோசைன் கான், அதுக்கப்புறம் மயாங்க் யாதவ், ஆண்ட்ரிக் நாக்கியா, நமன் திவாரின்ற ஒரு சீமர் ஃபாஸ்ட் பவுலர் பட்டாளத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இதுல யார் ஆட போறாங்க எல்லாருமே படுத்துருக்கோம். முக்கியமா ஒருத்தரை விட்ட முகமது ஷமி விட்டனா இல்ல அர்ஜுன் டெண்டுல்கரை விட்ட தம்பி. அவர் இப்ப ஃபாஸ்ட் பவுலிங் தான் போட்டுட்டு இருக்காரு மேட்ச்ல. ஒன்னும் பேட்டிங்ல ஆடல. அவர் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வச்சிருக்கேன். அதுவும் இருக்கு. ஆமா, நீ சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டர்ல அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்காரு, மிச்சல் மார்ஷ் ஒரு போடலாம், ஹர்ஷன் குல்கர்னி ஒரு தரலாம். அவங்க எல்லாம் மீடியம் பேசஸ் இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க. ஆனா இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை தெரியுமா? எல்லாருமே அடிபட்டுரும். அதான் பிரச்சனை. யார் எப்ப அடிபடுவாங்கன்னு தெரியாது. ஷமிக்கும் வயசாயிடுச்சு. கொஞ்சம் பார்க்கணும். இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரிஸ்கான டீம் தான் அந்த டீம். பவுலிங் வைஸ் ஆல் இந்தியன் பவுலர்ஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் அடிபட்டு வெளியில போற மாதிரி டீம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி அதான் எஸ்ஆர்ஹெச்சோட பார்ட் 2 இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங், இவங்களும் பேட்டிங் தான். பவுலிங் வந்து 1-2 பேர் வச்சிருக்காங்க. அங்க நாங்களும் பவுலர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஷமி, ஆவேஷ் கான் சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ். ஒரே ஒரு விஷயம்,
இப்போ எல்எஸ்டில டாப் ஆர்டர் பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல ஃபாரினர்ஸ் ஆடுறதுனால கீழே வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷனா ஒரு ஃபாரினர் யூஸ் பண்ண முடியாதது எப்படி உங்களுக்கு தோணுது? ஏன்னா மற்ற எல்லா டீம்லயும் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, இந்த ஒரு டீம்ல மட்டும் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. ப்ரோ ஆக்சுவலி இது நம்ம சொல்லணும்னா இது வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் நிறைய இருக்குது வந்து இது ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா இந்தியன் கோரா போற பேட்டிங்கா இருந்தாலும் பவுலிங்கா இருந்தாலும் சரி, இந்தியன்ஸ் அதிகமா இருந்தா பாசிட்டிவ் தான். பட் உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா ஸ்பின் அட்டாக்ல ஸ்பின்னர் வந்து ஹசரங்க இன்ஜுரினால உங்களுக்கு ஃபாரின் ஸ்பின்னர்ஸே இல்ல. ஸோ அங்க நீங்க ஃபாஸ்ட் பவுலிங் ஆடாச்சும் உங்களுக்கு ஆண்ட்ரிக் நாக்கியா தான் ஆட முடியும். இப்ப ஆண்ட்ரிக் நாக்கியா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. இந்த கண்டிஷன்ல என்ன பண்ண போறாரு? அவர் 150 போடுவாரு, ரெட்டுன்னு போடுவாரு. இந்த கண்டிஷன் ஃபேவரபிளா இருக்குமா தெரியாது. ஸோ இவங்க என்ன பண்ணலாம்னா நான் கன்சிடரிங் வந்து வனிடு ஹசரங்கா இல்ல அப்படின்ற இதுல நம்ம என்ன பண்ணலாம், நானா இருந்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் 4 பேட்டர்ஸோட போவேன். ஏன்னா நீங்க நார்க்கியா ஆட முடியாது உங்களால. வேற நீங்க ஸ்பின்னர்ஸும் வச்சில்ல, குடகேஸ் மோட்டி நீங்க ஒன்னும் சைன் பண்ணல, ரூமர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ரொவைடட் தட் ஷாபாஸ் அஹமத், திக்வேஷ் ராத்தி இந்த 2 ஸ்பின்னர்ஸோட தான் அவங்க போகணும். ஏன்னா வேற வழி இல்ல, வேற ஆளும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் 4 பேட்டர்ஸ் மார்ஷ், மாக்ரம், பூரன் அண்ட் மேத்யூ பிரெட்ஸ்கா, ஜாஸ் இங்கிலீஷ். மேத்யூ பிரெட்ஸ்கா தான் நாளைக்கு நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அவைலபிள். மேத்யூ பிரெட்ஸ்கா தான் ஆடணும். ஸோ தே ஹேவ் நோ ஆப்ஷன்ஸ். ஏன்னா அவங்க 4 பேட்டர்ஸோட தான் ஆடும். கீழே ஆள் அவங்களுக்கு இல்ல, ஆளே இல்லதான். மொத்தத்துல எல்எஸ்ஜியோட ஸ்ட்ரென்த் கேட்டனா பவுலிங்ல தெரிஞ்சு, பேட்டிங்ல நீங்க சொல்லிட்டீங்க. பவுலிங்ல நான் வந்து ஷமியும் ஆவேஷ் கான் மட்டும் ஸ்ட்ரென்த்தா பாக்குறேன். மிச்சபடி அவங்க கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்கு, அது அப்புறமா பேசலாம். வீக்னஸ் ஆல்ரெடி பேசியாச்சு, நீ தான் பேசணும். வீக்னஸ் அதான் ஃபாஸ்ட் பவுலிங் இன்ஜுரி நானே சொல்லிட்டேன். ஸ்ட்ரென்த்னு சொல்லி வீக்னஸ் தான் சொன்ன முதல்ல. அதான் ஒரு மாதிரி டீம் இது மிடில் டேபிள்ல முடிக்க மாதிரி எனக்கு தோணுது. மிடில் டேபிள் மடிலே மாட்டிப்பாங்கன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யார் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண போறா? த்ரூஅவுட் தி சீசன் எல்எஸ்டிக்கு யார் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண போறா? இந்த வாட்டி அர்ஜுன் குல்கர்னே சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ட்ரா இருப்பாரு அப்படின்னு தோணுது இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு. ஏன்னா ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுக்கணும். அர்ஜுன் குல்கர்னிக்கு ஒரு பவுலிங்லையும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், பேட்டிங்லையும் பண்ணுவாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் வர சொல்றேன். எந்த சீசன் வந்து நான் வந்து ரிசர்வ் பண்ணதான் சொல்றேன். அவர் ஒரு கேப்டன், கண்டிப்பா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா இந்த டீம் வந்து பிளே ஆஃப் வரைக்கும் எடுத்து போக முடியுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் இந்த மேட்ச் எந்த டோர்னமெண்ட்டும் நல்லா ஆட பாப்பாரு. ஸோ எந்த டோர்னமெண்ட்டுமே நான் வந்து அவர் தான் சான்ஸ் எடுத்து கொடுப்பாருன்னு சொல்றேன். ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்த்த வரை என்ன இம்ப்ரெஸ் பண்ணது வந்து ஹிம்மத் சிங். அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா அவர் சைன் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அவரு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 4ல கூட நீங்க ஆட வைக்கலாம். பட் ஆனா இப்போ பேட்டிங் ஜாம் பேக்டா இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க? அவர் நம்பர் 7 தள்ள போறாங்களா? ஸோ எனக்கு ஹிம்மத் சிங்க்கு சான்ஸ் கொடுத்தா ஹிம்மத் சிங் கேன் பி எக்ஸ் ஃபேக்டர். ஏன்னா வந்து அவர் ஷாட் ஆல் ஓவர் த கிரவுண்டு, ஒரு கொஞ்சம் ஹைட் வேற இருக்கு, பால் கீழே போய் வந்து 6 நல்லா பயங்கரமா அடிக்கிறார். ஷார்ட் பால்லாம் பனிஷ் பண்றாரு. அந்த வீக்னஸ் அவர் கிடையாது. ஹிம்மத் சிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவர் கண்டிப்பா அதை இது பண்ணுவாரு. இன்னொரு பிளேயர் பாத்தீங்கன்னா எனக்கு தோன்றது ஏடன் மார்க்ரம் வந்து he has been very underrated in IPL starting from பஞ்சாப் கிங்ஸ். பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த டீம்ல யாருமே அப்ப அடிக்கல. ஒரு கிறிஸ்கேல் அடிப்பாரு, சும்மா ஒரு குட் டேனா ராகுல் அடிப்பாரு. சோ உங்களை தவிர இந்த நம்பர் 4 பொசிஷனை ஹோல்ட் பண்ணது மார்க்ரம். ஒரு விக்கெட் டக்குன்னு போகும்போது ஒரு 30 பால் ஒரு 50 அடிப்பாரு. சோ நம்ம அவருக்கு அடிக்கிற மாதிரியே இருக்காது, பட் ஆனா ரன்ஸ் மட்டும் வந்து பாக்கெட்ல வந்துகிட்டே இருக்கும். ஏடன் மார்க்ரம் இப்ப அவரோட பவர் ஹிட்டிங்லயே டெவலப் ஆயிருக்காரு. அவர்கிட்ட டபுள் கேம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ ஏடன் மார்க்ரம் கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு. ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல கூட அவரை பார்த்தாலும் அது வந்து ஆச்சரியப்படுறதுல ஏடன் மார்க்ரம் will be ஸ்டார் இந்த சீசன். ஓகே, நீங்க ஹிம்மத் சிங் சொன்னீங்க. அதிர்ஷ்டன் ப்ரோ வந்து யார் சொன்னீங்க? அஸ்வின் குல்கர்னி. ஓகே, இவங்க 2 பேரும் உள்ள வர மாதிரி இருந்தா ஆல்மோஸ்ட் வந்து யார் வந்து அடி வாங்குவானா? ஆயுஷ் பதோனி அண்ட் அப்துல் சமாத். இவங்க 2 பேர்ல யாராவது எடுக்கணும். யார் எடுப்பீங்க? நான் வந்து அப்துல் குல்கர்னியோட ஓப்பனிங் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஒரு இந்தியன் ஒரு ஃபாரினர். நான் ஆல்ரெடி வெங்கடேஷ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இவங்க கிட்ட இருந்த பட்ஜெட் போட்டு விட்டாங்க. பட் அதே கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய அர்ஜுன் குல்கர்னி ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பார் ஓப்பன் பண்றதுக்கு. ஸோ நான் அர்ஜுன் குல்கர்னி உள்ளாடி கொண்டு வந்தேன்னா கீழே இருந்து நான் வந்து அப்துல் சமத் வெளியில தள்ளுறேன். ஏன்னா பெருசா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல, அங்க லாஸ்ட் சீசனுமே இல்ல. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இடத்துல எல்லாம் ஆயுஷ் பதனி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு டீமுக்காக, வச்சுக்கலாம். நான் பாத்தீங்கன்னா நானுமே அப்துல் சமாத் தான் ரிமூவ் பண்ணுவேன். நம்பர் 7 பாத்தீங்கன்னா அவர் வருவாரு. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பொசிஷன் எல்லா பேட்டரும் கொஞ்சம் கீழே தள்ளிட்டு நம்பர் 3 நம்பர் 4 ஹிம்மத் சிங்க வைக்க பார்ப்பேன். சோ உங்களுக்கு ஒரு குஷன் கிடைக்கும், உங்களுக்கு பினிஷ் பண்ணவும் உங்களுக்கு ஆள் இருக்கு. நிக்கலஸ் பூரான் வந்து பினிஷ் பண்ணக்கூடிய ஆள் தான். ரிஷப் பண்ட் வந்து டெல்லி டேர் டெவில்ஸ்க்கு கன்சிஸ்டன்டா பினிஷ் பண்ணிட்டு இருந்தார் 2018, 2019, 2020 எல்லாம். அவர் வந்து நம்பர் 5ல தான் வருவார் ரிஷப் பண்ட். சோ அவருக்கு அந்த பொசிஷன் கொடுத்து நிக்கலஸ் பூரான் வந்து எம்ஐ எமிரேட்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆவார். நம்பர் 3லயும் ஆடுவார், நம்பர் 6லயும் ஆடுவார் எம்ஐ பிரான்சைசிக்கு. சோ அவங்கள கூட அப்படி ஆடலாம். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை எனக்கு என்னமோ வராதுன்னு தான் தோணுது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. சோ அந்த டெத்ல வந்து அவங்களுக்கு ஆள் இருக்காங்க. சோ ஹிம்மத் சிங் அட் நம்பர் 3 இல்லைன்னா நம்பர் 4 நான் ட்ரை பண்ண பார்ப்பேன். வந்து அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்விதான். ஏன்னா இந்த ஜாம் பேக்டு டாப் 8ல அவர் உண்மையிலே அஸ்வின் குல்கர்னி நுழையிறது கஷ்டம் தான், ஹிம்மத் சிங் நுழைய சப்போஸ் கிடைச்சா அவங்க எல்லாம் சைன் ஆவாங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம்.
சொன்ன இந்த ஹிம்மத் சிங்கை பத்தி சும்மா பாத்துட்டு இருந்தேன். 3 மேட்ச் ஆடி இருக்காரு. ஒரு பால் கூட பேட்டிங் ஆடல, ஒரு bowling போடல. வெறும் ஃபீல்டரா ஆட வச்சு ஏமாத்திருக்காங்க அவர் 3 மேட்ச் IPL. அவர் ஸ்டார்ட் எடுத்து பார்த்தேன், 0 runs 0 bowling, ஒரு கேட்சும் பிடிக்கல. அவரு எதுக்கு யூஸ் பண்ணாங்க எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா இருக்கும். ஹிம்மத் சிங் ஏதோ ஒப்பு சப்பாக்கு ஏதோ ஆள் இல்லைன்னு ஆட வச்ச மாதிரி ஆடிக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சப்ஸ்டியூட் எல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி, இந்த ஏரியா கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி விளையாடிருக்காங்க. நீங்க சொன்ன ஹிம்மத் சிங் இந்த மாதிரி பிளே ஹர்ஷன் குல்கர்னி எல்லாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. இவங்கெல்லாம் வந்து செகண்ட் சான்ஸ் கிடைக்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு தோணுது இன்னும் கொஞ்சம். ஏன்னா அந்த டாப் ஆர்டர்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லாவே ஃபாரினர்ஸ் இருக்கு டாமினேட் பண்றதுனால இவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பு. ஓய் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுப்பா. ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சு மிச்சல் மார்ஷ் தான் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் வந்து ஒரு சீசன் நல்லா எடுத்துட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா போன சீசன் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணாரு, 500 ரன் அடிச்சாரு. அதே மாதிரி இந்த சீசன் ரெப்ளிகேட் பண்ணாருன்னா இவங்களும் குவாலிஃபை ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ கூட போயிடுவாங்கன்னு சொல்றேன், ட்ரை தான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யாரு? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு நிக்கலஸ் பூரன் தான் சொல்றேன். டெல்லியை கொஞ்சம் பயமுறுத்தணும்னா நிக்கலஸ் பூரன் தான். ஓகே, நெக்ஸ்ட் இவங்களோட ட்ரெட்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யார் வந்து ட்ரெட்டா இருக்க போறா டிசில இருந்து? த்ரோட் த சீசன் எந்த டீம் எல்எஸ்டிக்கு ட்ரெட்டா இருக்க போறாங்க? ஓகே, யார் அரசன் போர்டிங் ஸ்டார்ட் பண்றீங்களா? நான் டிசில இருந்து கேஎல் ராகுல் தான் சொல்றேன். ஏன்னா இந்த மேட்ச் வந்து அவர் தான் ஓபன் பண்ண போறாருன்னு அக்ஷர் பட்டேல் சொல்லிட்டாரு. கேஎல் ராகுல் தான் த்ரெட்னு சொல்றேன். இந்த எந்த டோர்னமெண்ட்ல எனக்கு என்னமோ எம்ஐன்னு தோணுது இந்த டீமுக்கு ட்ரெட் கொடுக்க முடிய டீம். ஏன்னா அவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. எம்ஐ மிச்சில் சாட்னர் இருக்காரு, அப்புறம் வந்து அல்லா கசன்பர் இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு அந்த ஏகனா ஸ்டேடியம்ல கொஞ்சம் மேட்சஸ் நடக்கும்போது டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எத்தனை மேட்சஸ் அங்க எம்ஐக்கும் எல்எஸ்டிக்கும் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா எனக்கு என்னமோ ஒரு பிளே ஆஃப்ஸ் இல்ல ஒரு டூ ஆர் டை மேட்ச் வரும்போது டாமினேட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. த்ரெட்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு டெல்லி மேட்ச்ல எனக்கு என்னமோ அந்த சவுத் ஆப்பிரிக்கால உள்ள 2 பேருன்னு நினைக்கிறேன், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர். எனக்கு என்னமோ டாப் ஆர்டர் நாளைக்கு அவ்வளவு டேமேஜ் பண்ண மாட்டாங்க. மேபி எனக்கு இந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்தா அந்த டிக்வேஸ் ராத்தி உங்க ஸ்பின்னர்ஸ் டெஸ்ட் ஆவாங்க. எஸ்பெஷலி 2 பேரும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் மில்லரும் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஸோ அது என்ன பண்ண போறோம், அது ஒரு பெரிய திட்டம். த்ரூ அவுட் த லீக் வந்து கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு த்ரெட்டா இருக்க போறாங்க உங்களுக்கு. ஏன்னா வந்து பேட்டிங் வந்து எப்படியோ சென்னை கன்சாலிடேட் பண்ணிடுவாங்க. எனக்கு என்னமோ பவுலிங்க போட்டு வெளுத்துருவாங்க இந்த லக்னோ பவுலிங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த பேட்டிங் யூனிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அவங்க கண்டிப்பா ஒரு த்ரெட்டா இருப்பாங்க இந்த சீசன். ஓகே, நான் முதல்ல வந்து DC 11 சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரு த்ரெட் கிரியேட் பண்ணுவான்னு சொல்லிடுவா. இது வந்து நானும் தங்கள் ஹோஸ்ட் அஜயும் 2 பேரும் ஒரு 11 சாயந்தரம் போட்டுட்டு இருந்தோம். அந்த 11 நான் அப்படியே சொல்றேன். அந்த 11ல என்ன இருந்ததுன்னா 10 மணி சங்கா ஆடினா என்ன பிரச்சனை வரும்ட்டு நாங்க பார்த்த வரைக்கும் பவுலிங் கொஞ்சம் அடி வாங்குது, ஸ்டார்க் இல்லாததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ அதனால வந்து நாங்க என்ன பண்ணோம், 10 மணி சங்கா ஸ்ட்ரெயிட்டா தூக்கி பெஞ்சில் போட்டு பெஞ்ச் வார்மர் ஆக்கிட்டு நாங்க என்ன பண்றோம், பிருத்திவி ஷாவையும் கேஎல் ராகுலையும் ஓப்பனிங் ஆக்கிட்டு நம்பர் 3 வந்து நிதிஷ் ராணா, நம்பர் 4ல வந்து டேவிட் மில்லர், நம்பர் 5ல வந்து அக்ஷர் பட்டேல் இறக்கிட்டு நம்பர் 6ல வந்து ஸ்டப்ஸை ஃபினிஷரா வச்சிருப்போம். நம்பர் 7ல வந்து அந்த அசுதோஷ் சர்மா இருக்காரு நம்மளுக்கு ஃபினிஷரா. நம்பர் 8ல வந்து உங்களுக்கு விப்ராஜ் நிகம். ஸோ 8 சாலிட் பேட்டர்ஸ் கிடைச்சிருது இந்த டீம். 9th பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குல்தீப் யாதவ், டி நடராஜன் அண்ட் லுங்கிங்கிடி இவங்களோட போலிங் அட்டாக் இப்படி இருக்கணும்ட்டு நாங்க பார்த்தோம். இதான் இவங்க 11 இருக்கும். இவங்களோட இம்பாக்ட் பிளேயரா யாரெல்லாம் வரலாம்னா மேபி ஒரு அக்யூப் நபி உள்ள எடுத்துட்டு வரலாம், இல்ல முகேஷ் குமார் உள்ள எடுத்துட்டு வரலாம். நிஷாங்காவை கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா 3 பேரும் செட் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாரி சமீராவையும் வந்து நான் வந்து யூஸ் பண்ண பார்ப்பேன். அந்த ஸ்டார்க் இல்லாத பட்சத்துல சொல்றேன். 2 பேருமே யூஸ் பண்ணா கொஞ்சம் போலிங் அடி வாங்காது, ஒரு மாதிரி டீசெண்டா இருக்கும். டிசிக்கு யார் த்ரெட் கொடுப்பாங்கன்னு சொல்லிடுவா. டிசிக்கு ஏன் சொல்ற, எல்எஸ்டிக்கு சொல்லு. டிசிக்கு இன்னும் டைம் கிடைக்கும். எல்எஸ்டிக்கு இப்ப யார் த்ரெட் இருப்பாங்கன்னு எல்எஸ்டிக்கு எல்லா டீமும் தான் பார்த்துட்டு ஒருத்தரை பர்டிகுலரா சொல்ல முடியாது. எல்லாருமே வரம் போறவங்க அடிச்சுட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீம் அப்படிதான் இருக்கு இந்த லீக்ல. ஒரு மாதிரி அந்த மாதிரி டீமா இருக்கு. இண்டிவிஜுவல் வைஸா நீ சொன்னா நல்ல டீம் இது. ஆனா டீமா ஆட்டினா எல்எஸ்ஜி எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய சைட்லாம் கிடையாது. ஆனஸ்டா சொல்ல போனா அவ்வளவு பெரிய சைடே கிடையாது. இண்டிவிஜுவலா நீ எத்தனை மார்ச் நல்ல பிளேயர், ஏடன் மக்ரம் நல்ல பிளேயர். டீமா ஆடும்போது பண்டோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். போன வருஷம் அவ்வளவு கோடி எடுத்து ஒரே ஒரு செஞ்சுரி தான் வந்தது. பேட்டிங் என்னன்னே மறந்துட்டாரு அவர். டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா ஆடுறாரு. 2020 வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆயிடுறாருல. ஃபீல்டர் 5 பேர் வெளியே வச்சு ஆடும்போது 6 அடிக்க முடியல அவரால். கரெக்டா கேட்ச் வச்சிருக்காரு. இந்த ராகுல் மிட் விக்கெட் தான் அவரோட ஃபேவரட் அவுட் ஆகிற இது வேற. அவங்க மொத்தத்துல இந்த எல்லாருமே எல்எஸ்ஜி அடிப்பாங்க. அது மட்டும் சொல்லிடுறேன், எல்லாருமே எல்எஸ்ஜி துவம்சம் பண்றாங்க. கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்எஸ்ஜிக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது ஒரே ஒரு பேர் தான், அது வந்து கிளாசிக் கேஎல் ராகுல் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டிசி போயிடலாம். டிசிக்கு என்ன ஸ்ட்ரென்த்தா பாக்குறீங்க? அப்கோர்ஸ் வந்து கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் அவங்க கேப்டன் அக்ஷர் பட்டேல் சொல்லலாம். ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருங்க. நீங்க எல்லாருமே எதை ஸ்ட்ரென்த்தா பாக்குறீங்க டிசிக்கு? முக்கியமான ஒரு விஷயம், ஸ்டார்க் வரமாட்டாரு.
ஓகே, சொல்லுங்க யார் ஸ்ட்ரென்த்? ஹரிசன் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. டிசிக்கு வந்து அவங்களோட மிடில் ஆர்டர் ராகு ப்ரோ ஆல்ரெடி சொன்னாரு, விட்டு கொடுத்தாரு. மிடில் ஆர்டர் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா ஒரு அஸ்டோஸ் வர்மாவா இருக்கட்டும், கீழே இருந்து வர அஸ்டோஸ் வர்மாவா இருக்கட்டும், ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸா இருக்கட்டும், டேவிட் மில்லரா இருக்கட்டும், அக்சர் பட்டேலா இருக்கட்டும், இந்த 4 பேருமே லாஸ்ட் ஒரு 40 பால்ஸ் ஒரு 120 ரன்ஸ் அடிக்கணும்னா கூட அடிச்சிருவாங்க போல எனக்கு தெரிஞ்சு. இந்த 4 பேர் இருந்தாங்க ஸ்ட்ரைக்ல மாத்தி மாத்தி. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதில் வந்து நான் வந்து மிடில் ஆர்டர் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா பாக்குறேன். இன்னொன்று வந்து அவங்க மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டா இந்த டீம் வந்து பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த டீம் கிட்ட எல்லா பவுலிங் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஒரு குல்தீப் யாதவ் இருக்காரு, ஒரு லெக் ஸ்பினுக்கு, லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் இருக்கு, ஆஃப் ஸ்பின் இருக்கு, எல்லாமே இருக்குது, ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு. ஸோ எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. ஓவரால் டீம் காம்பினேஷன் சூப்பராக செட் ஆகும். ஸோ வீக்னஸ்ங்கிறது எனக்கு பெருசா தெரியல இந்த டீம்ல. நான் வந்து மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த் இதை சொல்றேன் உங்ககிட்ட. ராகு ப்ரோ டெல்லி ஸ்ட்ரென்த் ஆப்வியஸ்லி அவங்களோட பேலன்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த டீமோட காம்பினேஷன் நீங்க ஈஸியா சில டீமுக்குலாம் நீங்க உடனே பிளேயிங் 11 போட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தாலுமே நம்ம ஒரு ஸ்டெடியான ஒரு பிளேயிங் 11 சொல்ல முடியாது. இந்த டீமுக்கு வந்து நம்ம அதை சொல்லலாம், அதுவே ஒரு ஸ்ட்ரென்த். ஸோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓப்பனிங்ல கேஎல் ராகுல், பத்தும் நிசான்கா. சப்போஸ் உங்களுக்கு ஒரு இந்தியன் வேணா அதுவும் அங்கேயே ஒரு குஷன் இருக்கு, பிருத்திவி ஷா ஓபன் பண்ணலாம். அதுவும் வேணானா உங்களுக்கு அபிஷேக் போரல் ஓபன் பண்ணலாம். அதுவும் வேணானா அதுவும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. சோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, பேலன்ஸ்டா இருக்காங்க. பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பின்ச் ஹிட்டர் வேணும்னா கீழ இருந்து ஒரு ஆள் அனுப்பலாம். ஆல் ஃபேசஸ் கவர்டு. இந்த டீம் ஆதிஷன் சொன்ன மாதிரி வீக்னஸே கண்டுபிடிக்க முடியாது. ஸ்பின்னர்ஸும் பாத்தீங்கன்னா 3 ஸ்பின்னர் வச்சு போறாங்க. 3 ஸ்பின்னர் வச்சு ஃபார் இவர் விக்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் 3மே குவாலிட்டி ஸ்பின்னர். சுப்ராஜ் நிகம் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பேசர் ஸ்டார்க் இல்லைன்னா ஐ திங்க் அவங்களுக்கு பேக்கப்ஸே சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. சமீரா வேணுமா இருக்காரு, லுங்கி இங்கிடி இருக்காரு, T20 வேர்ல்ட் கப்ல ஸ்டாரா இருந்தார். லுங்கி இங்கிடி உள்ள பிளேயிங் 11ல வந்தது ஒரு ஸ்ட்ரென்த்தா தான் நான் பாக்குறேன். ஸ்டார்க் வந்தாலும் சப்போஸ் ஸ்டார்க் வந்தா அவர் இந்த பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணுவார். அது வரைக்கும் லுங்கி இங்கிடி அவரோட ரோலை சூப்பரா பண்ணிடுவாரு, நோ டவுட். ஸ்பின்னர்ஸ் சூப்பர், பேட்டர்ஸ் சூப்பர். மிடில் ஆர்டர் வந்து ஆதர்ஷ் சொன்ன மாதிரி அதே பாயிண்ட். ஓப்பனிங்ல ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. பேலன்ஸ் அண்ட் பேக்கப் இந்த ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கனால உங்களை யாரையும் அசைக்க முடியாது. கண்டிப்பா டாப் 2 முடிப்பாங்க. ஓகே, கார்த்திக். மைக் இவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த்தே லீக்ல செகண்ட் ரேங்க் நான் சொல்லுவேன் ஸ்பின்னர்ஸ் வைஸ்ல சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேகேஆர், சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி அவங்க வந்துருவாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பின்னர் பட்டியலில் ஜோடி எடுத்துனா அவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. செகண்ட் இடத்த பிடிக்கிறது பார்த்தோன்னா குல்தீப், அக்சர் பட்டேல் 2 பேரும் இந்தியாக்காரங்க, ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. அவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த்தே எனக்கு தெரிஞ்சு பேட்டிங், ஃபாஸ்ட் பவுலிங்கோட ஸ்பின்னர் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஸ்ட்ரென்த். அது 3 பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த விப்ராஜ் நிகம்லாம் வந்து ஒரு போனஸ் தான். ஒரு 2 பேர் எடுத்துட்டாங்கன்னா குல்தீப் அடி வாங்கிட்டா கூட ஒரு 2 ஓவர் தள்ளிடலாம், 4 ஓவர் குல்தீப் கூட தள்ளிடலாம். அக்சர் பட்டேல் இல்லாமச்சும் ஒரு 4 ஓவர் 24 கன்ஃபார்மா போட்டுருவாரு, ஒரு விக்கெட் கன்ஃபார்மா எடுத்துருவாரு. பிளஸ் வேர்ல்டு கப்போட அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்ச அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. ஸோ அதனால டிசி ஒரு சேஞ்ச் வரும்னு நான் நம்புறேன். அவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த் ஸ்பின்னு தான். நீங்க எத்தனை ஸ்ட்ரென்த் வேணா டிசிக்கு சொல்லுங்க, நான் ஒரு ஸ்ட்ரென்த் தான் சொல்லுவேன். டிசியோட ஸ்ட்ரென்த் நான் பாக்குறது என்ன, மொட்டமாமா தான் இப்படி ஒரு டீம் எடுத்திருக்காரு, அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் நான் கொடுப்பேன். எல்எஸ்சியோட மெயின் வீக்னஸ் வந்து கோயங்கா தான், இப்படி ஒரு டீம் எடுத்திருக்காரு, அவருக்கு அப்ரிசியேட் நான் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். அவங்களோட வீக்னஸ் யார் ஸ்டார்ட் பண்றீங்க? ராகு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க டிசிக்கு வீக்னஸ், ஹரிசன் ப்ரோ வீக்னஸ் இல்லைன்னாரு, நீங்க யாராவது அதை பிரேக் பண்ண முடியுமா? வீக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு வீக்னஸும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. எல்லா பொசிஷனுக்கும் பேக்கப் வச்சிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியாது. எல்லா பொசிஷனுக்கும் பேக்கப் வச்சிருக்காங்க, எல்லாம் பேலன்ஸ்டா இருக்காங்க. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோயர் ஆர்டர், பவுலர்ஸ் வந்து இந்தியன் பவுலர்ஸ் நிறைய ஆப்ஷன் வச்சிருக்காங்க, ஃபாரின் பவுலர் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, எல்லாமே இந்த டீம்ல இருக்கு. சூப்பரான டீம். டாப் 2 இவங்களும் மும்பையும் கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆவாங்க. சோ அப்படியான இந்த கிளிப்பை மட்டும் ஷார்ட்ஸ்ல அப்படியே நம்ம எடுத்து போட்டுடலாம். அப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு சின்னதா ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அது மட்டும் சொல்லல. நான் என்ன பாக்குறேன்னா, ஸ்டார்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரமாட்டாரு அப்படின்னு இருக்கும் போது ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வந்து மிஸ் ஆகுதோ சின்னதா அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அங்க வந்து லிங்கிங்கிரி வந்து மேட்ச் பண்ணிடுவாரு, சமீரா இருக்க மேட்ச் பண்ணிடுவாரு. நட்ராஜன் ஃபார்ம் தான் ப்ரோ எனக்கு புரியல. நட்ராஜன் ஃபார்ம் தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அது ஒரு சின்னதா எனக்கு ஒரு மிஸ் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டார்க் இல்லாதது ஒரு சின்ன ஒரு எக்ஸ் ஃபேக்டர் மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவங்க பவுலிங் யூனிட் கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க ஸ்டார்க் வர வரையும். முடியலன்னா லீக்ல தொங்கிட வேண்டியதான். ஓகே, கார்த்திக். எனக்கு பெரிய வீக்னஸ்னா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, 2 ஃபாரின் ஓபனர்ஸ் எடுத்தாங்க. அது எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல. ஏன்னா ஆல்ரெடி பென் டக்கெட் வந்து ஐ ஹேவ் அ இன்டர்நேஷனல் கெரியர், ஸோ இன்டர்நேஷனல் கெரியர் நான் பார்க்கணுன்றதுக்காக நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, அதுக்காக நான் பேக் பண்ணிட்டு நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கிளம்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அகேன்ஸ்ட் அவரோட ஃபெலோ டீம்மேட் ஹாரி ப்ரூக் பண்ணதை இவரும் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இங்கிலீஷ் பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது டெல்லி. இவரும் கிளம்பி போயிட்டாரு. எனக்கு அந்த பிளேஸ்ல ஒரே ஒரு மிடில் ஆர்டர் ஃபாரின் பேட்டர் எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னு தோணுது. எனக்கு அதுதான் ஒரு பெரிய வீக்னஸா இருக்கு.
இப்ப மில்லரு ஸ்டப்ஸ் யாராவது ஒருத்தருக்கு ஏதோ அன்பார்ச்சுனேட் வர முடியலன்னா அங்க வந்து எப்படி ஃபிட்டின் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா சமீர் ரிஸ்விலாம் இருக்காரு, ஓகே சமீர் ரிஸ்விலாம் எல்லா மேட்சும் நம்ப முடியாது, ஏதாவது ஒரு மேட்ச் கிளிக் ஆகாது. பட் ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஃபாரின் மிடில் ஆர்டர் பேட்டர்ல லைக் டாம் பேண்டர்லாம் இந்த டீமுக்கு பர்ஃபெக்டா செட் ஆகும். அவரை ஏன் வாங்கி போடலன்னு தெரியல. குஜராத்துக்கு வேஸ்டா விட்டுருக்காங்க, அங்கே தேவையே கிடையாது அவரு. அதான் பெண்டகட் பிளேஸ்ல ஒரு மிடில் ஆர்டர் ஃபாரின் பேட்டர் எடுத்துட்டு இருக்கணும். எனக்கு வந்து மிடில் ஆர்டர் பேட்டிங் வீக்னஸ் தான் நான் டெல்லிக்கு பார்ப்பேன். ஸ்டப்ஸ் மில்லர் இல்லைன்னா அப்பதான் அவங்களோட வெளிச்சமே வெளியில வரும். அந்த லாஸ்ட் இயர் பஞ்சாப் இருந்ததுல ஒரு மாதிரி டாப் ஆர்டர் அடிச்சுட்டு மிடில் ஆர்டர் கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி வந்துடும் இந்த டீமுக்கும். சப்போஸ் அவங்க யாராவது ஒருத்தர் இல்லைன்னா சொல்றேன், ஸ்டப்ஸ் இல்ல மில்லர், இதுதான் பெரிய வீக்னஸ் அவங்களுக்கு. மற்றபடி வீக்னஸ் இல்லப்பா இந்த டீம்ல சொன்ன மாதிரி. ஒரு வீக் இப்போ அந்த ஒரு சின்னதா ஒரு நீ சொன்னீல எப்படி வந்து இது பண்ண போறாங்க மில்லர் ஆடலனா அப்படின்ட்டு இருக்கதான் செய்யும். பர்ஃபெக்டா இருக்க முடியாதுல்ல எல்லா இடத்துலயும், அந்த மாதிரிதான். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடலாம். பர்ஃபெக்டா இருக்க சொல்ல அந்த பெண்டகட் தேவையா எனக்கு அதான். நீங்க எதர் 10 நிமிஷம் பெண்டகட் யாராவது எடுத்துட்டு வேற ஒரு ஃபாரின் பேட்டரி இப்போ இனிவே ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண போறாங்க, அது வேற விஷயம். ரீப்ளேஸ்மெண்ட் பார்ப்பாங்க, எடுத்து மிடில் ஆர்டர் பேட்டரி யாராவது எடுத்துட்டு வரணும். ஒரு ரைட் ஹேண்டர் எடுத்தோம்னா நல்லா இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி நிறைய லெஃப்ட் இருக்கு, அதனால தான் பாக்குறேன். அவங்க வீக்னஸ் நான் இன்னொன்னு சொல்றேன், லெஃப்ட் ஹேண்டர் ஃபுல்லா எங்க பிக் பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்டர் வராங்க, அது மறந்துட்டேன். ஓகே ப்ரோ ஒன்னு கார்த்திக் ப்ரோ சொன்னாரு. பட் எனக்கு வந்து என்ன டெல்லிக்கு வந்து அவங்க காம்பினேஷன்ல செட்டா இருந்திருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி பேக்கப் ஆப்ஷனா யாராச்சும் நிசான்கா ஆர் பெண்டகட் பேக்கப். உங்களுக்கு மிடில் ஆர்டர் தான் உங்களுக்கு மில்லர் ஸ்டப்ஸ். நீங்க சப்போஸ் மிடில் ஆர்டர் நான் அக்சர் பட்டேலே அட் நம்பர் 5 ஆடலாம். ஸோ அது பெரிய பிரச்சனையா இருக்காது என்ன பொறுத்தவரை. பேக்கப்க்கு கரெக்டா போயிருக்காங்க. இப்ப வந்து ஒரு பிளேயரோட பேர் சப்போஸ் பெண்டகெட் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க அந்த டீம். பெண்டகெட் இப்ப போயிட்டாரு. ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும். ஸோ அவங்க காம்பினேஷன்ல கரெக்டா போயிருக்காங்க, அவங்க பிளான்ஸ் கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸும் டாப்ல ஒரு மூணு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. சோ அது பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அது நல்லதுதான், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சொன்னீங்களா, ரைட் காம்பினேஷன் தான் ப்ரோ. அது பெருசா மேஜர் டிராபேக் எல்லாம் இல்ல, ரைட் காம்பினேஷன். லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வந்து நாங்க நிஷாங்காவை செட் பண்ணும்போது பார்த்தா யாரை பார்த்தா லெஃப்ட் ஹேண்டரா தெரியுது, அதனால தான் சொன்னேன். ஓகே, எங்களோட லெவல்ல வந்து அபிஷேக் போரல்லா இருந்திருந்தாரு. சோ அபிஷேக் போரல்ல வந்தா 4 லெஃப்ட் ஹேண்டர் வந்ததுல, அதுக்காக சொன்னோம். டாப் ஆர்டர்ல 4 லெஃப்ட் ஹேண்டர் வந்துருவாங்க, மிடில் சேர்த்து 3 லெஃப்ட் ஹேண்டர் தான். அபிஷேக் போரல், அக்சர் பட்டேல், மில்லர். அப்புறம் வந்து வேற யாரு இருக்கா கீழே லெஃப்ட்ல? ஸ்டார்க்க சேர்த்துக்கலாமா? ஸ்டார்க்க சேர்க்க போறியா? யோ அவனை நம்பி வாங்கி கொடுத்தா இப்படி பண்ற? சரி, எனக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ணல. எனக்கு கைல் ஜேமிசன் எதுக்குன்னு தெரியல இந்த டீம்ல. எனக்கு அந்த ஆப்ஷன்ல கூட மாத்திக்கலாம். நான் கேட்டல, நீங்க பெண்டகட் 10 நிமிஷம் இருக்காங்க, ஓகே, உங்களுக்கு பவுலர்ஸ் தேவையே கிடையாது. ஆனா ஆல்ரெடி இங்கிடி வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார்ட் ஒரு பேக்கப் வச்சுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு துஷ்மந்தா சமீரா டீம்ல 2 வருஷமா இருக்காரு. அதை விட்டுட்டு கைல் ஜெமிசன் தேர்டா உங்களுக்கு ஒருத்தர் தேவையா? அதுதான் என் கேள்வி. அந்த இடத்துல ஒரு ஜாக் எட்வர்ட்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு நிதிஷ் ராணா இருக்காரு, அவரும் லெஃப்ட். இல்ல நிதிஷ் ராணா விட்டுரு, அவர் நல்ல பிளேயர், அவர் தெரியும் நம்மளுக்கு, எஸ்டாப்ளிஷ் பிளேயர் தான். லெஃப்டி சொல்றேன் நான் இப்பதான் தேடினேன். லெஃப்டி ப்ரோ அபிஷேக் போற இல்ல நிதிஷ் ராணா 2 பேர்ல ஒரு ஆள் தான் ஆடுவாங்க. இல்ல நாங்க செட் பண்ணும்போது ரெண்டு பேரையும் வச்சு பார்த்தோம், ஒரே லெவன்ல பார்த்தா எல்லாம் லெஃப்டியா இருந்தது, அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஜாக் எட்வர்ட்ஸ் மாதிரி பிளே எடுத்து போட்டுக்கலாம், இல்லன்னா வந்து வேற ஏதாவது பிளேயர்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கலாம், நல்ல மிடில் ஆர்டர் ஃபாரின் பேட்டரி. ஏன்னா வந்து எனிவே இவங்க ஓப்பனிங் வந்து எப்படின்னா கேஎல் ராகுல் மட்டும் தான் பாட போறாரு. அந்த மியூசிக்கல் சேர் இந்த வருஷமா நடக்கும்னு தோணுது தெரிஞ்சு. அந்த மியூசிக்கல் சேர் போகும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து இவரு ஸ்டார்ட் பண்ணலாம், பிருத்வி ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். அதை தாண்டி வந்து இவர் வருவாரு, உங்களுக்கு வந்து அபிஷேக் பொரல் வருவாரு. அவரும் வேணா கருண் நாயர் வருவாரு. இந்த மியூசிக்கல் சேர் இன்னமும் தொடர போகுதுன்னு தோணுது தெரிஞ்சு. 10 நிமிஷம் காம்பினேஷன் அடி வாங்கிடுவோம் மாதிரி. ஏன்னா 3 பேட்டர்ஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சமீரா அப்புறம் வந்து விங்கிடி ஆட முடியாது. 2 பேரும் ஆடினா தான் அந்த ஃபாஸ்ட் போலிங் கட்ட கொஞ்சமாச்சு தாங்கும். அட்லீஸ்ட் ஸ்டார்க் வர வரைக்கும் ஒரு கப்பல் கம்மியா தோக்கலாம் அவங்க மேட்ச். இவங்களோட கோல் என்ன வரணும்னா, ஸ்டார்க் இல்லாத போது இப்படியா மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க நீங்க சொன்ன மாதிரி டாப் 2ல முடிப்பாங்க. இல்ல 10 நிமிஷம் தான் நாங்க ஆட போறோம், கேரளா 10 நிமிஷம் ஆட போறாங்கன்னா தென் அவங்க போலிங் வந்து கொஸ்டினபிள் தான். நடராஜனோட ஃபார்ம் சரியில்லை. நீங்க சொன்ன மாதிரி டாம் பேண்டன் ஒரு ஐடியலா இருந்திருப்பாரு, அந்த வந்து ஒத்துக்கணும். கைல் ஜேம்சன் ஏன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், ஒரு ஜேசன் ஹோல்டர் வந்து ஒரு அப்படியே ஒரு ஐடியலா இருந்திருப்பாரு அந்த டீமுக்கு. ஒரு சின்ன கிரவுண்ட், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், நம்பர் 7ல ஆடுற மாதிரி ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் அவங்க பேருக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இருந்தாங்க. சோ அது கரெக்ட் தான். ஏன்னா ஜேமிசன் வந்து தேவையில்லாதது. ஏன்னா உங்களுக்கு இங்கிடிக்கு பேக்கப்பா தான் சமீரா, அவருக்கு பேக்கப் நமக்கு தேவையில்லை. அதான் சொல்றேன். அதான் அவங்க அந்த ஒரு 4th ஃபாரினர் ஸ்லாட் டீம்ல பிக்ஸ் பண்றது வந்து ஒரு மாதிரி யாரையே எடுத்து போட்டாங்க. சும்மா ஃபாரினர் ஸ்லாட் இருக்குன்னு எடுத்து போட்ட மாதிரி இருந்தது எனக்கு ஜேமிசன் எல்லாம் தெரிஞ்சு. பெண்டகட் கூட ஜேம்சன் கடைசியா எடுத்தாங்க, நான் பார்த்தேன். எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் எடுத்த மாதிரி இருந்துச்சு. வந்தாரு ஆக்சலரேஷன் செட்ல தான் வந்தாரு. அதுக்குன்ட்டு சும்மாவா எடுத்து போடுவேன்.
சும்மா எடுத்து போனா லாஸ்ட் அதுக்கு பிளேயரே அவர்தான்யா, லாஸ்ட் பிளேயரே அவர்தான். அவர் தவிர யாரும் எடுக்க முடியாங்க. கடைசியா வந்த பண்ணிருக்காங்க டிசி. நம்ம அப்ப அட்ரஸ் பண்ணல. பட் அவங்க ஸ்குவாட ஓவராலா ஸ்வாட் அனலிசிஸ் பண்ணும்போது தெரியுது பத்தியா, ஒரு ஃபாரினர் வந்து சும்மா இருக்க போது. இப்ப 7 பேர் தான் இவங்க ஃபாரினர் அபிஷியலி. அந்த 8வது ஆள மறந்துருங்க. 3 மாசம் லீவ் அவருக்கு, ஃப்ரீ லீவு. ஜாலியா பெஞ்சில் உட்காரலாம், மேட்ச் ஜாலியா இப்படி பார்த்துட்டு அவ்வளவுதான். லிங்கிடி சமீரா தான் ஆட போறாங்க, நம்மளுக்கு தரமாட்டாங்க. ஜாலியா இருப்பார் ஜேமிஸ். ப்ரோ உங்க கரெக்டா ஒரு சிக்கந்தர் ராசாவை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இன்னும் டீம் ஒரு கதை டீம் ஆயிருக்கும், அடிக்கவே முடியாத அளவுக்கு ஆயிருக்கும். பட் மிடில் ஆர்டர் எப்படி ஆகும்? சிக்கந்தர் ராசா, டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ். இப்ப மிடில் ஆர்டர் எப்படி இருக்கு? இப்ப ஸ்டப்ஸும் மில்லரும் எல்லாமே சேர்ந்து அடிக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. மத்த டீம்ஸ் எல்லாம் வந்தோடனே 6 அடிக்கிறதுக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு 10 பால் டைம் எடுப்பாங்க, ஸ்டப்ஸும் மில்லரும். அதுக்கப்புறமா லான்ச் பண்ணுவாங்க. அதுக்குள்ள டைம் போயிடுச்சுன்னா பிரச்சனை தான். ஏன்னா டிசிக்கு வந்து மியூசிக்கல் சேர் போகுது. கேஎல் ராகுலோட அந்த சைடு ஓப்பனர் மாத்தினே இருக்க போறாங்க. தெரிஞ்சு போன வருஷம் மாதிரி மாத்துவாங்க. ஒருத்தரா வருவாங்க, ஃபெயில் ஆவாங்க, மேபி சக்சஸ் ஆகலாம். அதுதான் ஒரு கொஸ்டினபிளா இருக்கு டிசி பொறுத்த வரைக்கும். அந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா தெரியல எனக்கு அந்த அளவுக்கு. கேஎல் ராகுல் ஒருத்தர் மட்டும் நான் மத்தபடி இல்ல. எனக்கு வந்து கேஎல் வந்து பிரித்திஷா கூட ஓபன் பண்ணா ஏதோ செட் ஆயிருமோன்னு தோணுது. பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, டானவன் ட்ரேட் பண்ணது ரொம்ப ஒரு பேட் மூவ் ஃபார் 1 crore. அப்படியே இருந்தா ரொம்ப எனக்கு இந்த ஆல் கேஷ் டீலே ஒரு ஸ்கேம் தான். அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து காசு வாங்கிக்கிறீங்க. நீங்க அந்த பிளேயர் இதுக்கு நீங்க ரிலீஸ் பண்ணி ஆக்ஷன்ல போட்டாவாச்சு அந்த டைமென்ஷன்ஸ் படி லக்கு சில இது நேரம் மாறும், ஆக்ஷன் கேமே மாறும். இந்த ஆல் கேஷ் டீலே ஒரு ஸ்கேம். அந்த ஸ்கேமுக்கு வந்து டெல்லி விழுந்துட்டாங்க. 1 crore போய் ஒன் ஆஃப் த சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பெரிய பவர் ஹிட்டர் பினிஷரா வந்துகிட்டு இருக்க டானவன் ஃபெரேரா. பவுலிங், கீப்பிங், ஃபீல்டிங், இவருக்கும் அந்த டயலாக் தான் சொல்லுவேன். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவரை போய் நீங்க விட்டுட்டு நீங்க வேற அப்படியே வேற ரீப்ளேஸ் பண்ணிட்டு பார்க்காம நீங்க இருக்கீங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு மூவ் தான். ஸோ அது ஒரு பெரிய ஃபெயிலியர் மூவ் என்ன பொறுத்தவரை. ஸோ மற்றபடி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா தான் இந்த வருஷம் திகழ்றாங்க. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடலாமா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யார் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண போறா? த்ரோட் த சீசன் யார் வந்து டெல்லிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண போறா? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து நான் குல்தீப் யாதவ் சொல்றேன். குல்தீப் யாதவ் வந்து ஏகனா ஸ்டேடியம்ல ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுப்பாருன்னு நான் சொல்றேன். எந்த டூர்னமெண்ட்டுக்கு எனக்கு நம்ம கேஎல் ராகுல் தான் சொல்றாங்க. கொஞ்சம் அந்த பர்பிள் கேப், ஆரஞ்சு கேப் ஹோல்டர் தானே, ஆரஞ்சு கேப் ஹோல்டர். எஸ், ஆரஞ்சு கேப் ஹோல்டிங் லிஸ்ட்ல அவர் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் போது இந்த டீமுக்கு நல்லா வின்டர் டூர்னமெண்ட்ல பண்ணி கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் அந்த செலிப்ரேஷன் பண்ணுவாரா? கிரவுண்ட் தட்டுற செலிப்ரேஷன் பார்க்கலாம். நாளைக்கு மேட்ச்ல வந்து எனக்கு என்னமோ இந்த ஆகிப் தார் நபி வந்து ஏர்லியான் ஸ்ட்ரைக் பண்ணி என்னமோ ஆக போகுதுன்னு எனக்கு என்னமோ ஒரு கட் ஃபீலிங் சொல்லுது. ஆகிப் தார் நபி நல்ல லைன் அண்ட் லென்த் போடுவாரு, ஏர்லியான் எல்எஸ்டி பேட்டர்ஸ்க்கு ட்ரபிளா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஆகிப் தார் நபி அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சக்சீட் அப்படின்னு சொல்லலாம். வேற இந்த என்டையர் டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை இட்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ். எனக்கு பெரிய ஃபேன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ். அந்த ஒரு நம்பர் 4 நம்பர் 5 பொசிஷனை அவர் எந்த மாதிரி ஆட போறாரு வெயிட்டிங் டு சி. சவுத் ஆப்பிரிக்கால இந்த பொசிஷன் ஆடிக்கிட்டு இருக்காரு. T20 வேர்ல்ட் கப்ல பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா வந்துச்சு, எஸ்பெஷலி சூப்பர் ஓவர்ல நல்லா ஆடினாரு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். என்ன பொறுத்தவரை நம்பர் 4 டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் என்னமோ பண்ண போறாரு அப்படின்னு தோணுது. ஸ்டார்ட்ஸ் ஆல் ஓவர் த கிரவுண்டு, நல்லா வித்து கொடுத்தா அவங்க பனிஷ் பண்ணிடுவாரு. ஷார்ட் பால் பிரச்சனை கிடையாது, ஸ்பின்னையும் எப்படியும் ஆடிடுவாரு. ஸோ வீக்னஸ் ரேஷியோ கம்மியா இருக்கு ஃபார் டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ். எனக்கு என்னமோ அவர் இந்த சீசன் ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்க போறாருன்னு தோணுது. டிசிக்கு வந்து மெயினா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சீசன் ஃபுல்லா ஜொலிக்க போறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கேஎல் ராகுல் தான். அவர் வந்து எப்படின்னா விராட் கோலியோட பார்ட் 2. சீசனுக்கு 600 கன்ஃபார்ம், 500 கன்ஃபார்ம். எவ்ரி சீசன் அது வந்து அடிச்சுவாரு. ரேரா ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட ஒரு 400 வந்துடும் எப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு பிளேயர். அவரை தான் சொல்றேன் சீசன் ஃபுல்லா நல்லா பண்ணுவாருட்டு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கேட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு பிருத்வி ஷா, சப்போஸ் பிருத்வி ஷா ஆனா பிருத்வி ஷா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் பயம் காட்டுவாரு எல்எஸ்சிக்கு. ஓகே, ட்ரெட்ஸ் போயிடலாம். யார் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டிசிக்கு ட்ரெட்டா இருக்க போறா? எல்எஸ்டில இருந்து த்ரோட் த சீசன் எந்த டீம் டிசிக்கு ட்ரெட்டா இருக்க போறாங்க? அது ப்ரோ இருங்க ஒரு நிமிஷம். எனக்கு அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் நிக்கோலஸ் பூரான் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு. ஏன்னா அவரை மாதிரி பிரமாதமா ஆப்போசிட் டீம்ல அதே மாதிரி லக்னோ டீம்ல யாரும் ஸ்பின் ஆட மாட்டாங்க. ஸோ நிக்கோலஸ் பூரான் தட்டு கொடுப்பான்னு போகுது. என்டையர் டோர்னமெண்ட்டுக்கு இவங்களுக்கு ஈக்குவலி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு டீம் என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். அது ஒரு த்ரெட் கொடுக்கும் கண்டிப்பா என்டையர் டோர்னமெண்ட். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களுக்கும் கிளியரா இருக்குது, இவங்களுக்கும் கிளியரா இருக்குது. ஸோ ஒரு காம்படிஷன் ஹெவியா போகும்னு தோணுது எனக்கு டிசிக்கும் பஞ்சாப். இவங்களுக்கு த்ரெட் கொடுக்கறதுனா எனக்கு என்னமோ முகமது ஷமின்னு தோணுது. ஏர்லியான் வந்து எக்கனால கண்டிப்பா அந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். முகமது ஷமி ஏர்லியான் 2 ரைட் ஹேண்டர்ஸோட ஓப்பன் பண்ணுவாங்க. நிசான்கா அண்ட் ராகுல் தான் பொட்டன்ஷியலா பண்ண போறாங்க. கேட்ச் கீப்பர் கேட்ச் போக அதிக வாய்ப்பு, ஒரு லிட்டில் பிட் மூவ்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர் தான் அவர் தான் போட போறாரு. அப்படியே கச்சக்குன்னு எடுத்து கேட்ச் போற வாய்ப்பு அதிகம். எனக்கு அப்பவே அந்த இமேஜ் எல்லாம் தெரியுது.
ஸோ பாப்போம். கேஎல் ராகுல் டிஸ்மிசல் வேற அதிகமா இருக்காரு ஃபார் முகமது ஷமி. பத்தும் நிசான்கா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல் எப்படி ஆட போறாருன்னு தெரியல. நாளைக்கு மேட்ச்ல முகமது ஷமி பெரிய த்ரெட்டா இருக்க போறாரு. ஸோ பாப்போம் எப்படி பண்றாரு. என்டையர் டோர்னமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லிக்கு த்ரெட்னா என் டீம் சொன்னா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் வந்து அந்த டீமை வந்து எந்த டீமும் தொட முடியாத அளவுக்கு இருக்கு. எஸ்பெஷலி டெல்லி மாதிரி ஒரு டாப் டீமுக்கு, ஆல் பேசஸ் கவரான டீமுக்கு மும்பை இந்தியன்ஸ் தான் ஒரு சேலஞ்ச் போஸ்ட் பண்ணுவாங்க. அதர்ஷன் ப்ரோ சொன்ன மாதிரி பஞ்சாப் டீம்ஸும் அந்த இதுக்கு வர வாய்ப்பு இருக்கு. என்ன பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் ஒரு த்ரெட்டா இருப்பாங்க. ஓகே கார்த்தி. டெல்லிக்கு யார் த்ரெட்டா வருவாங்கன்னு நான் சொல்லலாம்னு நினைச்சேன். கரெக்டா சொல்லிட்டாரு ராகவ் ப்ரோ. முகமது ஷமி தான். ஏன்னா அந்த ஓப்பனிங் மியூசிக்கல் சேர் நடக்கும் நான் சொல்லியிருந்தேன், அது வந்து கண்டினியூ ஆகும்னு தோணுது. அவர் முகமது ஷமின்னு சொன்ன பிறகு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது கண்டினியூ ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த மியூசிக்கல் சேர் ஓடும். கேஎல் ராகுல் பாட்டு தனியா ஓடிட்டு இருக்கும் அந்த குதிரை. அந்த குதிரைக்கு பின்னாடி துரத்திட்டு போறன்ற பேர்ல கீழே விழுந்துருவாங்க. அதான் அந்த மாதிரிதான் இருக்கு. யார் ஸ்ட்ரென்த் யார் வந்து ஒரு பயம் கொடுப்பான்னு நீ கேட்டேன்னா நான் வந்து எய்டின் மார்க்கரம் சொல்றேன். நிறைய லெஃப்ட் இருக்கு இங்க. ஆஃப் ஸ்பின்னர் அவர் ஒருத்தர் மட்டும் தான். மற்றபடி பார்த்தோன்னா திக்வேஷ் ராத்திலாம் லெக் ஸ்பின் தான் ஏதோ போடுறாரு. ஏதோ ட்ரை பண்ணிட்டே இருக்காரு கேரம் பால் அந்த மாதிரி. ஆனா ஐடின் மார்க்கரம் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாருன்னு தோணுது. சப்போஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்டர் ஆடுனா சொல்றேன். இப்போ அபிஷேக் போறலே ஓப்பனிங் ஆடுறாருன்னா நிதிஷ் ராணா நம்பர் 3 அவர் லெஃப்ட் தான் வருவாரு. நிறைய மார்க்கரம் இருக்கனால இப்ப டேவிட் மில்லர் வந்தா கூட போடலாம். அவர் எனக்கு மார்க்கரம் சொல்றேன். எனக்கு பேட்டில் பிட்வீன் திக்வேஷ் ராத்தி அண்ட் நிதிஷ் ராணா பார்க்கணும். டொமஸ்டிக்ல ஒரு பேட்டில் போச்சு, நீங்க பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அடிச்சுக்கிட்டாங்க. அந்த பேட்டில் பார்க்கணும்ப்பா இந்த மேட்ச்ல. நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா. ஆமா ஆமா. ஓகே, இதோட ட்ரெச் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, டீம் சொல்லப்பா. டீம் எந்த டீம் டிசியை வந்து பயமுறுத்துவாங்கட்டா? டிசியை பயமுறுத்துற மாதிரி ஒரு டீம் தான் நான் பஞ்சாப் கிங்ஸ் சொல்றேன். ஏன்னா 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மார்க்கோ யான்சன் அண்ட் ஹர்ஷதீப் சிங் 2 பேரும் வந்து உள்ள வெளிலன்னு போட்டுருவாங்க. தெரிஞ்ச அந்த மியூசிக்கல் சேர் கண்டினியூ ஆகிறதுக்கு எனக்கு இன்னொரு டீம் கிடைச்சதுன்னா அதுதான் இருப்பான். அது எந்த டீம்லாம் கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் இருக்கும் அந்த டீம்லாம் ட்ரபிளா வாங்க தோணுது. அந்த எங்ககிட்ட வண்டியா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பேசஸ் இருக்காங்க தெரியுமா? யார் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் என்கிட்ட தான் இருக்காங்க. சிஎஸ்கே ஸ்பென்சர் ஜான்சன், கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி வச்சிருக்கீங்க, குரு ஜப்னீத் வச்சிருக்கீங்க, நூறு லெஃப்டிஸ் வச்சிருக்கோம் பேசஸ். அதாவது பேட்டிங் ஃபுல்லா ரைட், பவுலிங் ஃபுல்லா லெஃப்ட். எப்படி அதான் பஞ்சாப் கிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னு தோணுது. நம்ம போன வீடியோ பேசியிருந்தோம் பஞ்சாப் கிங்ஸ் என்ன மாதிரியான டீம். நம்ம அவங்களோட ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் பார்த்தோம். ஒரு பட்டாளமே வச்சிருக்காங்க. 4 பேரும் 11ல விளையாடக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குன்னா அது அந்த டீம்ல மட்டும் தான் இருக்கு. மீதி எந்த டீம்ல எடுத்து பாரு அவ்வளவு ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஸ்ட்ரெயிட் அவே 11ல வர மாதிரி சொல்றேன். ஒரு ஓவர் 2 ஓவர் போலிங் போடுவானுங்க, டாப் ஆர்டர் பேட்டிங் ஆடுவானுங்க, ஹார்ட் ஹிட்டர்ஸும் இருக்கானுங்க இதுல. அதுல எஸ்பெஷலி இந்த மார்க்கர் மிச்சம் வந்து அதுக்கப்புறம் வேற யாரும் இன்னொருத்தர் தான் கூப்பர் கான்லி ஒருத்தர் தான். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபை வந்து லோவர் டவுன் தி ஆர்டர்ல அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. எந்த டீமே கிடையாது சொல்றேன். 7 ஆல்ரவுண்டர் வச்சிருக்காங்க. 7 ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர். டேவிட் பாட்லர் நம்ம பவுலிங் ஆல்ரவுண்டர் கேட்டகரி சேர்க்கணும். இப்போ பேட்டிங் சூப்பரா ஆடுறாரு. ஃபெர்குசன் மட்டும் தான் ஒரே ஃபாஸ்ட் பவுலர். அவங்களோட பியூர் பவுலர் சொல்லிட்டா ஹர்ஷதீப் சிங். இந்த வீடியோ முடிச்சிடலாம்ப்பா. ஒரு 1 hour போயிடும். அப்புறம் ஓகே, ஃபைனல் தாட்ஸ் சொல்லி முடிச்சிருங்க. ஃபைனல் தாட்ஸ் ஆனா இருக்கு எடிட்டே பண்றீங்க வேணான்றியா? ஃபைனல் தாட்ஸ் சொல்லாம நம்ம வீடியோ முடிச்சதே இல்ல. பரவாயில்ல, இப்போதைக்கு ஃபைனல் தாட்ஸ் எனக்கு இல்ல. ராகவ் ப்ரோ என்ன சொல்லுங்க. ஓகே ராகவ் ப்ரோ. ஃபைனல் தாட்ஸ் பாத்தீங்கன்னா கடைசியில இந்த காம்படிஷன்ல டெல்லி தான் ஜெயிக்க போறாங்க. அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ பாப்போம் என்ன இருக்குதுன்னு. இந்த வீடியோ சேனல் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணுங்க. லிங்க்கும் தருவாங்க அஜய் ப்ரோ. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணுங்க. நாங்க அது ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்துறோம். அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி உங்களுக்கு அடுத்து வரும். ஸோ நீங்க அதை பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ மற்றபடி அவ்வளவு. ஓகே, நான் சொல்ல வேண்டியதை ராகவ் ப்ரோ சொல்லிட்டாரு. உங்க சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் நீங்க இப்படி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சஜஷன் எதனா இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சஜஷன் வந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. பேக்ரவுண்ட்ல பிளேயர்ஸ் ஆர் ஜெர்சி வந்து போட்டோ ஓட்ட சொன்னாங்க. அது நல்லா இருந்தது. அது பேர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்றேன் யார் சொன்னாங்கன்ட்டு. அந்த மாதிரி சஜஷன்ஸ் நிறைய சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி 4 பசங்க ஐபிஎல் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, அனலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.